கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். மாட்டுக்கறி நீங்க சாப்பிடுவீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ முழுசாக பாருங்க. ஏன் சொல்றேனாக்கா, மாட்டுக்கறி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும்ன்றத அந்த வீடியோ தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம். ஏன் சொல்றேனாக்கா, அந்த மாட்டுக்கறி அறுக்குறாங்க இல்லையா? நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, செத்த மாட்டுக்கறி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்துன்னு வந்து அத அரைப்பாங்க. ஸோ செத்த மாட்டுக்கறி அறுக்கும்போது என்ன ஆகுனாக்கா, உள்ள வரையும் புழு புடிச்சு போய் நெறைய இருக்கும். ஸோ அத நாம நல்லா கவனிக்க வேண்டியதா இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, மாட்டுக்கறி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா குடுப்பாங்க. ஸோ நம்ம சொன்னோம்னா, அதுக்கு தகுந்த மாரி 1 கிலோ வேணுமா, 2 கிலோ வேணுமா, அதுக்கு தகுந்த மாரி சூப்பரா அவங்களும் வெட்டி ஃப்ரெஷ்ஷா குடுப்பாங்க. மாட்டுக்கறி செத்த மாட்டுக்கறி தராங்களா? இல்ல ஃப்ரெஷ்ஷான மாட்டுக்கறி தான் குடுக்குறாங்களான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த மாட்டுக்கறிய வாங்கி நீங்க தொட்டு பாருங்க. ரொம்ப கூலிங்கா இருந்ததுன்னா, அவங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு மாட்டுக்கறிய குடுக்குறாங்க. செத்து போன மாட்டுக்கறிய. ஓகேங்களா? அது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் கிடையாது. மாட்டுக்கறி வாங்கின்னு போய் நம்ம எப்படி செம்ம டேஸ்ட்டா செய்யறது 1 கிலோல அதுவும் வீட்டில இருந்தபடியா செம்ம வேற லெவல்ல எப்படி செய்யணும்? அத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் காணொளில மறக்காம பாருங்க. ஸோ வீடியோ செம்ம வேற லெவல்ல இருக்கு. அத சாப்பிட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, கறி எங்க எடுத்தீங்கன்னு பார்த்தா நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா இருந்தது. மினிமம் பார்த்தா அந்த பிரியாணி செஞ்சு ஒரு 50 பேருக்காவது குடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு செம்ம வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா பிரியாணி இருந்ததுங்க. எனக்கு மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆட்டுக்கறி பிரியாணி எப்படி செய்வது? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ தயவுசெய்து அந்த வீடியோவை பார்த்து நீங்க பிரியாணி செஞ்சீங்கன்னாக்கா, ஸோ பிரியாணி இப்போ எங்கேயுமே டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது எந்த ஒரு கடையிலுமே. ஆனா நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு சூப்பரான பிரியாணி நீங்க செஞ்சு சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது. இவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். ஸோ மூளை கொஞ்சம் வேணும். ஸோ ஈரல கொஞ்சம் வேணும். எனக்கு கொஞ்சம் குடுங்கன்னு கேட்டிருந்தேன். அந்த மாட்டு மூளை 1 கிலோ மாட்டுக்கறி சென்னையில ரூ. 400. கிராமத்துல எவ்வளவு விக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்குறவங்க கிராமத்துல எவ்வளவு கறி பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுக்கறின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் சொன்னேன் இல்லையா? அதுதான் கொழுப்பு கொஞ்சம் கேட்டிருந்தேன், ஈரல கொஞ்சம் கேட்டிருந்தேன், மூளை கொஞ்சம் கேட்டிருந்தேன். இது எல்லாமே போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்க ஊர்ல என்ன ரேட்டுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்ல சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்